ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி 2 kg மட்டன் பிரியாணி செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப்பாக இருந்த மஞ்சு, செண்பகம், மகாராணி 3 பேர்த்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நம்மளோட அரிசியை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இதில் அரிசி கழுவி அதில் 2 படி அரிசிக்கு 5 படி தண்ணி ஊற்றணும். நம்ம அந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து 5 படி ஊற்றிருக்கோம். இப்போ தேங்காய் பால் தண்ணியோட அரிசி ஊறிட்டுருக்கு. தேங்காய் இதெல்லாம் 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ பிரியாணிக்கு தேங்காய் காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 15 மிளகா. இது 2 கிலோ 30 மிளகா. பச்சை மிளகா வெள்ளையாகிற வரைக்கும் வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நடுவில் மட்டன் தயிரில் போட்டு பெசரி வச்சிருக்கு. மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. அடுத்து தாளிக்க போகிறோம். பட்டை, அன்னாசி பூ, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம். 2 கிலோ பிரியாணிக்கு எத்தனை வெங்காயம்? 6 வெங்காயம். 6 பெரிய வெங்காயம். இது 2 ஒன்றா அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ப்ரௌன் ஷேடு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், அது 3 ஸ்பூன் வரமிளகாத்தூள். தக்காளி 8 பழம் கட் பண்ணி 10 தக்காளி சின்ன சைஸ். மட்டன்லேயும் உப்பு இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து மட்டன் போட போகிறோம். உப்பு ஏற்கனவே மட்டனில் போட்டு, இந்த மட்டனில் மஞ்சத்தூள், உப்பு, தயிர் போட்டு பெசரி வச்சுருக்கோம். இப்போ அதை போடுறோம். மட்டன் போட்டாச்சு. இந்த வாசமே பா
கமகமன்னு இருக்கு. மட்டன் வெந்தாச்சு. இப்போ அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிருக்கோம். அது கொதித்த உடனே நம்ம இப்போ அதில் அரிசியை போட போகிறோம். அடுத்தது அரிசி போடுறோம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசி போடுறப்ப இந்த கரெக்டாக வரும். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை போட்டாச்சு. இப்போ அரிசி அதோட நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது தம் வைக்க போகிறோம். திறந்துட்டு எடுத்து மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தண்ணி கொஞ்சம் சதன்னு இருக்கிற டைமில் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி கொஞ்சம் கிளறி அடுப்பு நிறுத்திடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அடுப்பு குறைச்சி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம தம் போட போகிறோம். சுடுதண்ணி வச்சு துணி வெள்ளை துணியில் வச்சு தட்டில் வச்சு தண்ணி தம் போட போகிறோம். அதை அடுத்து நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தண்ணி வற்றி சாதம் அடுத்து வெந்துருங்கிற ஒரு இதில் வந்து நம்ம தம் போடணும். இந்த சதன்னு இருக்கிற நேரத்தில் போட்டோம்னா நல்லா உதிரியாக வரும் பிரியாணி. அரிசியை போட்டு மூடி வச்சாச்சு. அடுத்தது அதுக்கு தம் வைக்க போகிறோம். அதுக்காக சுடு தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. மேலே வெள்ளை துணி வச்சு அதுக்கு மேலே சுடு தண்ணி அது மேலே வைக்கணும். நான் அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நல்ல ஃபிட்டான ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணிடணும். அதுக்கு மேலே நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றணும். இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குது, மேலே சுடு தண்ணி இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி அந்த ஹீட் வெளியில் போகாமல் உள்ளேயே இருக்கிறதுக்காக என்னெல்லாம் ஓகே. அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு மேலே எல்லாம் வச்சு கவர் பண்ணி ஹாட் வாட்டர் எல்லாம் வச்சு தம் வச்சுட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கணும். அப்போ பிரியாணி வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே குக் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஓட்டையாக அந்த சப்பாத்தி போடுறதுக்கான ஒரு பிளேட் இருக்கும். இல்லை நம்ம தோசைக்கல் கூட வச்சுக்கலாம். அந்த பிளேட் வச்சு அது மேலே இந்த ஈவனாக சூடு பரவும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அடி பிடிக்காது. இந்த மாதிரி ஓட்டையாக தட்டு இருந்தால் அது வைங்க. இல்லைன்னா ஒரு தோசைக்கல் வச்சு இதுக்குன்னே தனியாக ஒரு தோசைக்கல் வச்சுக்கிங்கன்னா தோசை வராக இந்த பாத்திரத்தை ஹீட் ஆகணும். அப்போ தான் அடி பிடிக்கும். ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல மட்டும் கருப்பாக போகாமல் இருக்கும். மேலே ஹாட் வாட்டர், அடியில் நெருப்பு, அந்த நடுவில் அந்த பிளேட். இதுதான் தம் மெத்தட். அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு மேலே எல்லாம் வச்சு கவர் பண்ணி ஹாட் வாட்டர் எல்லாம் வச்சு தம் வச்சுட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கணும். அப்போ பிரியாணி வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே குக் ஆகிட்டு இருக்கும். பிரியாணி ரெடி. அப்படியே ரைஸ் உடையாமல் மெதுவாக லைட்டாக அப்படியே கிண்டணும். யம்மி பிரியாணி சூப்பராக வந்துட்டு பாருங்க. ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லாயிருக்கு. இந்த குவாரண்டைன் பீரியடில் பிரியாணி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? நான் சாப்பிட்டு சொல்கிறேன். செம்ம ஃப்ளேவர், கீ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது.